பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 15 verse 7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இது ஆசா என்கிற யூதாவின் ராஜாக்கு தீர்க்க தரிசனமாக வந்த ஒரு வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓசேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகள் தேவ சமூகத்தில் வந்த மாத்திரத்தில் ஆசா ராஜா என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 8வது வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓசேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்திருந்த பட்டணங்களிலும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் ஆசாராஜா என்ன செய்கிறாரா, எல்லா கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி விட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். எல்லாரையும் கூப்பிட்டு அநேக நற்காரியங்களை அவர் செய்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்வோம். இன்னைக்கு ஆசாராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். கைகளை நெகிழ விடாதீங்க. டோன்ட் கிவ் அப். நீங்கள் உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. ஒருவேளை அந்த நற்காரியங்களை நிமித்தமாக உங்களுக்கு பலனை நீங்கள் காணாமல் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ஜபமே இருக்கட்டும், இல்லை ஒரு ஊழியமே இருக்கட்டுமே, அந்த ஊழியத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவர் என்னோட பேசிட்டாங்க, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாங்கன்னு வைராக்கியமாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பித்து கொஞ்சம் நாட்கள் போக 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 மாதங்கள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக நமக்கு என்ன வந்துடுது? ஒரு இளைப்பு வந்து விடுகிறது, சலித்து போய் விடுகிறோம். எவ்வளவோ ஜெபமனோமே, ஒன்றுமே நடக்கலையே, எவ்வளோ ஊழியம் பண்ணமே, எவ்வளோ ட்ராக்ஸ் கொடுத்தோமே, ஒரு ஆத்மா கூட சந்திக்க முடியலையே, ஒரு ஆத்மா கூட ரட்சிப்பில் நடத்த முடியலையே. இல்லைன்னா ஏதாவது நெருக்கங்கள் வரும்போது நமக்கு கைகளெல்லாம் இழைத்து போய் விடுகிறது. அது உண்மைதான பிரியமானவர்களே? இல்லை குடும்பத்திலே ஒரு நற்காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் வருது, இல்லை நம்மளுக்கு விரோதமாக அநேகர் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் வரும்போது நான் ஏன் தான் இந்த நல்லதை செய்யணும்னு நினச்சனோ, நான் ஏன் தான் இவங்களுக்கு போய் இதை நல்லது செய்ய நினச்சனோ, நான் இனிமேல் ஏன் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்து விடுகிறோம்? அதை விட்டு விடுகிறோம்ல. அப்படிதான்
ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார், திடன்கொள், கைகளை நெகிழ விடாதே, என்னுடைய காரியத்தை நீ நெகிழ விடாதே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ என்ன நற்கிரியை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை தொடர்ந்து செய் மகனே, அதை தொடர்ந்து செய் மகளே. நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயே, அந்த ஜெபத்தை நீ விட்டுறாத. பதிலை பார்க்க முடியலையேன்னு சொல்லி விட்டுறாத. அதுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதற்கு பலன் உண்டு. யார் நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக அதுக்குரிய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி அநேக நம்மளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து அதை தடுத்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தடுத்துறாதீங்க. அந்த மாதிரியான காரியத்தில் நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. தொடர்ந்து செய்யுங்க. திடன் கொள்ளுங்கள். கைகளை நெகிழ விடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் அதற்குரிய ரிவார்டை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எந்த நற்கிரியை செய்தாலும் நிச்சயமாக அதுக்கு அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த நல்லது தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க. நல்லது செய்தாலும் நிறைய பேர் நம்மளுக்கு பகைவர்களாய் மாறுகிறது உண்டு. அது குடும்பத்துலேயும் சரி, ஊழியத்துலேயும் சரி, எந்த இடத்துலையும், உங்களை வேலை ஸ்தலத்துலேயே பாருங்களேன். நீங்கள் நல்லது செய்தால் அநேகர் உங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா? இல்லை இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். நீ திடன்கொள் மகனே, நீ திடன்கொள் மகளே, நீ திடன்கொள். உன் கைகளை நெகிழ விடாத. நீ செய்கிற அந்த ஆத்தும பணியை நீ தொடர்ந்து செய். இந்த ஊழியத்தை கடந்து செய். அந்த ஜபத்தை நீ நிறுத்திராத. உன்னுடைய காரியத்தை நீ தொடர்ந்து செய். உனக்கு பலன் உண்டு. ஆமேன். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ எவ்வளோ கிரியைகளை செய்கிறாய், அந்த கிரியைகளுக்கெல்லாம் பலனை இன்னும் பார்க்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயா? ஒருவேளை இளைப்படைந்து போய் இந்த ப்ரேயரில் வந்திருக்கிறியா? இல்லை இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. யுவர் ஒர்க் ஷால் பி ரிவார்டட். அதற்கு ரிவார்டு உண்டு. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மளை எல்லாம் அப்படியே உற்சாகப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?